ஹலோ. இன்றைக்கி நாம் வந்துட்டு ஒரு மூவி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் வேணாம், புக்கு பேசினதெல்லாம் போதும். இப்போ ஒரு மூவி, அதுக்காக நம்ம கூட வந்து மிஸ்டர் கோபிநாத் அவர்கள், கோபிநாதன் சே அவர்கள் இருந்திருக்கிறார். வெல்கம் டு ஷேர்ட் மார்ஜின்ஸ் சேனல், அதான் நம்ம சேனல் பேர். ஸோ இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஓகே, அமெரிக்கன் ஸ்னைப்பர், ஆப்ரேஷன் சிந்தூர், இது 2ல் ஏதாவது ஒரு மூவி சூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த 2 மூவியை பற்றி கம்பேர் பண்ணுறீங்க? ஓகே, இது நீ சொன்னேன்னா இதுக்கான ஒரு பேஸ் லைன் நான் சொல்கிறேன், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அமெரிக்கன் ஸ்னைப்பர் தான் அதை நான் சூஸ் பண்ணேன் மோஸ்ட்லி. பேசிக்காக வந்து இந்த 2ஓட ஸ்டோரியுமே எனக்கு தெரியாது. ஓகே, இருந்தாலும் நான் அமெரிக்கன் ஸ்னைப்பர் தான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அமெரிக்கன் ஸ்னைப்பர் மூவி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு உண்மையான வாழ்ந்து ஒரு அமெரிக்கன் ஸ்னைப்பர் ஒருத்தர் இருப்பார். ஸோ ரொம்ப டஃப்பான டெரெயின்லாம் போயிட்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை போட்டு ஒரு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு 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 தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவரை ரொம்ப தூரத்துலேருந்து கொல்லுவார். ஓகே, கொன்னுட்டு அவருக்கு ஒரு ஒரு மன சிதைவுக்குள்ளெல்லாம் போவார். போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல செத்துருவார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அமெரிக்கா அவரை பயங்கரமாக கொண்டாடி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அமெரிக்கன் ஸ்னைப்பரோட இது. ஆபரேஷன் சிந்தூர் நானும் பார்க்கல, ஆனால் அது எதை மையப்படுத்தின ஸ்டோரி அப்படின்றது தெரியும். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சிந்தூர்னு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி இந்தியன் பாகிஸ்தான் அதை வச்சு எடுத்தது. ஸோ இப்போ சூஸ் பண்ணேன்னா நீ அமெரிக்கன் ஸ்னைப்பர் சூஸ் பண்ணுற. ஸோ இப்போ பெரும்பாலும் என்னென்னா அமெரிக்கன் ஸ்னைப்பர் ஏன் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும், சவுண்டு எல்லாமே எல்லா தரப்புலையுமே நல்லாயிருக்கும், நடிப்பு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. அது ஓகே, அமெரிக்கன் ஸ்னைப்பர் ஓகே தான். ஆனால் இது 2மே ஒரே மாதிரி படங்கள் தான். ஓகே, அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு நாட்டுக்காக போய் நான் போராடி என் நாட்டை காப்பாற்றி நான் ஆர்மியில் ஆள் சேர்த்து நான் பெருசாக ஒன்று என் நாட்டுக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம எடுக்கிற ஒரு படம் வந்து அது வந்து ஒரு வார் கிரைம் த்ரில்லர் மாதிரி அந்த படங்கள் எல்லாமே. இப்போ இந்த படங்கள் எல்லாமே என்ன பேசுனா வாரோட போர் நடக்குது இல்லை, அதை க்ளோரிஃபை பண்ணி ஒன்று எடுக்கும். என் நாட்டுக்காக நான் போராடி நான் செத்தேன் அப்படின்ற இப்போ இங்கே எல்லையில் இராணுவ வீரர்கள் அதே கோஷ்டி தான். அவன்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், நீங்கள் ஜாலியாக உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பேசிகிட்டு இருக்க அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது வந்து எல்லாமே ஒரே கேட்டகரி தான், வார் கேட்டகரி ஃபிலிம்ஸ் தான். அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. படம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, ஓகேவா. இப்போ நல்லா இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பேடான படம் ஆயிடாது. அதுக்காக திரௌபதியெல்லாம் கொண்டாட முடியாது. அந்த மாதிரி கேவலமான படங்கள்லாம் அது வந்து ஒரு குப்பை படம், சரியா. ஸோ இதுதான் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறேன். இது ஒரு அமெரிக்கன் ஸ்னைப்பர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல படம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவனுங்க ஆள் பிடிச்சி அவங்க அமெரிக்கா ஆர்மிக்கு வேணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு படித்து பார்த்தா ரொம்ப குப்பத்தனமாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ வார் க்ளோரிஃபை பண்ணுறது வந்து தப்பு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேச போகிறோம். அப்போ வாரை பற்றின நல்ல படங்கள் இருக்குது. அது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வாரோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும். ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா அதோட மோசமான பக்கங்கள் எப்படி இருக்குது, வார் நிகழ்ந்ததுக்கப்புறம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க தருணத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு கொஸ்டின். ஓகே, இயேசு வந்துட்டு ஒரு 3 சிட்டிஸை வந்து சபிச்சார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 3 நகரங்களுக்கு வந்து நீங்களாம் நாசமாக போயிருங்க இந்த நகரம்லாம் அப்படின்னு சொன்னார். இந்த 3 நகரம் என்ன அப்படின்னா வந்துட்டு கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாம், இந்த 3 சிட்டி. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன். இந்த கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாம், ஏபிசின்னு வச்சு. இது எப்படி இருக்குன்னா அந்த விவேக்கு அன்னியன் படத்தை சொல்லுவாங்களே, கபீம் கும்பா இல்லை கபீம் கம்பி கும்பா, எனக்கு அவங்க தான் இருக்குது. ஸோ ஏபிசின்னு வச்சுக்கோ. ஓகே, கொராசின், ஆப்ஷன் பி பெத்சாயிதா, ஆப்ஷன் சி கப்பர்நாம். இது 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு. லாஸ்ட் கப்பர்நாம். கப்பர்நாம். ஓகே, நீ எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் நான் அதை தான் சொல்லியிருந்திருப்பேன், ஏன்னா நான் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த சிட்டிஸில் இருக்கிற ஒரு ஃபேண்டசி அதெல்லாம் என்னென்ன ஸ்டோரிஸ் ரிலீஸ் பெஸ்ட்டாக எழுதியிருக்காங்க டெக்ஸ்ட்டில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ நம்ம கப்பர்நாம்ன்ற ரியல் மூவியை எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு லேடி டேரக்டர். ஓகே, ஒரு விமன் டேரக்டர். அவங்களோட பேர் வந்து நாதின் லபாக்கி சம்திங், ப்ரொனன்சியேஷன் செட் ஆகலை. அவங்க ஒரு லெபனிஷ் டேரக்டர். அவங்க எப்படின்னா அந்த உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தின படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஓகே, ரொம்ப கம்மியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எடுத்த ஒரு படத்தோட ஒரு சின்ன சினாப்சிஸ் சொல்கிறேன். ஒரு
கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற சண்டை இருக்கும். அது வந்து ஆண்களுக்கான சண்டையாக இருக்கும், கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற சண்டையாக இருக்கும். அது அந்த ஊர் பெண்கள்லாம் சேர்ந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத காமெடியாக எடுத்திருப்பாங்க. ஓகே ஓகேவா? அந்த அந்த லேயர் பாரு உனக்கு, ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீமுக்கான சண்டையை லேடிஸ் வந்து அவங்க ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குது. ஸோ இந்த டைரக்டர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, மீன்ஸ் ஒரு 5-6 படங்களுக்கு மேலே. அதில் ரொம்ப முக்கியமான படமாக வந்து நான் பார்க்குறது வந்து கப்பர்நாவும் தான். ஸோ அதுக்கான அதோட ரீசன்ஸ்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டி எழுதியிருப்பாங்க. 12 வயசு பையன் கோர்ட்டில் நிற்பான். ஓப்பனிங் ஷாட்டை கோர்ட்டில் ஜட்ஜு கேட்பார், உனக்கு என்னவா பிரச்சனை அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா மேலே கேஸ் போட வந்திருக்கேன் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்குறப்போ ஒரு ரீசன் சொல்லுவான், எதுக்கு என்னை பெற்றாங்க. இப்படி தான் படமே ஆரம்பிக்கும். ஓகே, மொதல் 2 டைலாகு இதுதான், கேஸ் போட வந்திருக்கேன், எதுக்கு என்னை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனோட வாழ்வியோட அந்த வலி இருக்குது பார்த்தியா, பயங்கர கஷ்டமானதாக இருக்கும் அவனோட லைஃபு. ஓகே, ஜாலியாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். கூட ஒரு 6-7 குழந்தைங்களுக்கு மேலே இருக்கும். இவனுக்கே 12 வயசு தான் இருக்கும். ஓகே, ஆனால் வீட்டில் ஒரு 6-7 ஃபேமிலி குழந்தைங்க இருக்கும் இவன் கூட. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பான். ஓகே, இவனுக்கு அவன் தங்கச்சின்னா ரொம்ப உயிர், ரொம்ப கேர் பண்ணிக்குவான் தங்கச்சியும். ஸோ இவங்களோட குடும்பத்தோட பின்னணி என்னென்னா, லெபனானில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்க ஊர், அதெல்லாம் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் எந்த ஐடி ப்ரூஃப்மே இருக்காது. ஓகே, அவங்க வந்து தான் ஒரு ஆள் அப்படின்றத நிரூபிச்சிக்கவே முடியாது. இந்த பையனுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்காது, இந்த படத்தில் அவனோட ஏஜ் என்னன்னு தெரியாது கோர்ட்டில். அவங்களாம் அவர் கெஸ் பண்ணி ஓகே 11, 12, 13 வயசுக்குள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான். ஆனால் அவனுக்கு வந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மைண்ட் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு, அவனோட தங்கச்சி இருக்கார்ல, அவங்களோட வாழ்க்கை முறைப்படி அந்த தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவனுக்கே 12 வயசு தான். ஓகே, ஓகேவா? அந்த தங்கச்சிக்கு 10 வயசு இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மத நம்பிக்கைப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க டவுரி கொடுக்கணும் பொண்ணு வீட்டுக்கு. ஓகே, அதை வச்சு இவங்க ஃபேமிலி அதை வச்சு கொஞ்சம் நாள் ரன் ஆகலாம்ல ஃபேமிலி. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஒரு சிக்கான ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்படி டிசைட் பண்ணிடுவாங்க. ஓகே, கோர்ட்லேயுமே அவங்க அப்பா இதை சொல்லுவார், நான் சட்டத்தை மீறலையே அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனாக இந்த இதை சொல்லுவார். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அப்போ மேரேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா, இவன் அந்த பையனுக்கு ஜெயின், ஹீரோ பேர் ஜெயினுக்கு, இவன் தங்கச்சி வயசுக்கு வந்ததை மறைக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடும். ஓகேவா? அவன் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிடுவா, இவன் அதை மறைக்கணும். இவங்க 2 பேரும் வெளியில் இருப்பாங்க, பப்ளிக்கில் இருப்பாங்க. இப்போ அவன் அதை மறைக்கணும். இவங்க ஏன் பப்ளிக்கில் இருப்பாங்கன்னா, இந்த ஜூஸ் விற்றுட்டு இருப்பாங்க, அழுகி போன பழத்தெல்லாம் எடுத்து போட்டு புழிஞ்சு, கையில் போட்டு புழிஞ்சு அது இதுன்னு பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்து வந்து விற்பாங்க. அதை பண்ணிகிட்டு இருக்கப்ப இவன் கண்டுபிடிச்சிருவான், அவன் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவான்னா, அவன் தங்கச்சியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவனோட டிஷர்ட்டை கலட்டி அவளோட பேண்ட்டுக்குள்ளே வைக்க சொல்லி கூட்டிகிட்டு போவான். ஸோ அந்த ஒரு ஷாட் இருக்குது பாரு, நீ அமெரிக்கன் ஸ்னைப்பர் எடு, டாப் கன் மேவரிக் எடு, RO3D சவுண்ட் யூஸ் பண்ணு, 11D என்ன வேணாலும் பண்ணு, நீ ஐமேக்ஸ் என்னமோ பண்ணு, ஓப்பன் ஹைமர் எடுத்து பாம் பிளாஸ்ட், இந்த ஒரு சீன் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல அவனுங்க காட்டியிருக்க அந்த வாரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்படி ஒரு சீனை யோசித்து எழுதி அதை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது பார்த்தியா, அது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஸோ இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் என்ன வரும்னா, நானே சந்தோஷமாக இருக்கிறது தான் படத்துக்கு போகிறேன், அங்கே போய் உட்காந்துட்டு நான் இவங்க படுற என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, இவங்க படுற கஷ்டத்தை நான் போய் பார்த்து எனக்கு எதுக்கு நான் மேலும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி தான். அதை வந்து ரிஜெக்ட் பண்ண விரும்பலை. அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹாப்பினஸ் ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க தியேட்டருக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கலாம். ஆனால் சினிமா ஆர்ட் மீடியத்தோட அந்த பவர் இருக்குல்ல, எந்த அளவுக்கு அதோட பவர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த மூவியை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த படம் நடந்துக்கிட்டு இருந்தப்பயே என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓகே ஒரு மூவி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும் நமக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க.
கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இவன் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுவான். ஓகே. அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடிடலாம், இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தலைவன் கிளம்பி வெளியில் போயிடுவான். இவளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவான், வெளியில் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும், நார்வே எங்கிட்டாச்சும் வெளியில் இந்த ஊர் விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் துருக்கி ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பாஸ்போர்ட்லாம் வேணும்ல அதுக்கு வெளில போகிறதுக்காக. வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் இடம் இவனுக்கு தான் எதுவுமே இருக்காது. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். கவர்மெண்ட்டுக்கிட்ட நீ ஒரு ஆள் கிடையாது, உன்னோட நம்பர் கூட கிடையாது, நீ ஒரு ஆளுன்றதுக்கான கவுண்ட்டு கூட கிடையாது அந்த கவர்மெண்ட் கிட்ட. இப்படி போயிட்டே இருக்கிற படத்தில் இவன் வெளியில் ஓடி போயிட்டான்னு சொன்னல வீட்டை விட்டு. அப்போ ஒரு எத்தியோப்பியன் ஒருத்தவங்களை மீட் பண்ணுவான். அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கும். அவங்க ஒரு சர்க்கஸோட பாத்ரூமில் தான் குடியே இருப்பாங்க. ஓகே ஓகே. இந்த மொத்த கதையும் எங்கே நடக்குன்னா லெபனானில் நடக்கும். இந்த லெபனானோட அந்த கேமரா எங்கே பிளான் பண்ணி பார்த்தாலுமே இந்த படத்தோட இதில் எல்லா செவுத்துலேயும் ஒரு புல்லட்டோட துளை இருக்கும். புல்லட் பட்டு பாம்பு அடித்து அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாத்ரூம்குள்ளே தான் ஃபேமிலியே இருக்கும். இவன் ஒரு பாத்ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணுவான். அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த இடத்த க்ளீன் பண்ணுற அம்மா குழந்தைய உள்ளே வச்சு பாத்ரூம்குள்ளேயே தான் குடியே இருக்கும் அந்த இடத்துல. ஓகே ஓகே. குடி இருக்குன்னா வேலைக்கு வர டயத்தில் ஃபுல்லாக அவங்க குழந்தைய அந்த பாத்ரூம்குள்ளே வச்சுட்டு இவங்களும் அப்பப்போ போய் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க. இதை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்றில் குடியிருப்பாங்க. அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படம் போயிட்டே இருக்கும். ரொம்ப சோகமான ஒரு படம், பயங்கர டார்க்காக இருக்கும். பார்க்குறப்ப நமக்கு அழுக வச்சுட்டே இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக. ஆனால் நான் இந்த படத்தை திரும்ப பார்ப்பேன்னா தெரியல, ரொம்ப பெயின்ஃபுல்லான படம். பார்த்தா ஒரு 4-5 நாள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனால் அந்த படம் எடுத்துகிட்டு இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அந்த எத்தியோப்பியன் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அந்த சர்க்கஸ் இடத்துல தங்கிட்டு இருந்தவங்க, அவங்க உண்மையிலேயே எத்தியோப்பியன் தான். ஓகே. ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஆக்ட்ரஸ் கிடையாது, ரியல் வேர்ல்டில் அப்படியே இருக்கவங்க கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. இந்த எத்தியோப்பியன்கள் அந்த சீன் எடுத்துருந்துருக்காங்க. இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. 2ஆம் நாள் உண்மையிலே அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஓகேவா. எந்த ரீசனுக்காகனா இவங்க எந்த ரீசனுக்காக ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு படத்தில் காட்டினாங்களோ அந்த ரீசனுக்காகவே உண்மையிலே போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா டேரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து, டேரக்டர் அவங்களோட ஹஸ்பண்டும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவர் ஒரு மியூசிக் டேரக்டர், ப்ரொடியூசர் ஆல்சோ. அவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா சட்ட ரீதியாக அதெல்லாம் அணுகி படத்தை முடிச்சதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் அந்த பையன் மீன்ஸ் அந்த குழந்தை அந்த அம்மா எல்லாரையும் நாடு கடத்திட்டாங்க ரியல் லைஃப்பில். அது படம்லாம் முடிஞ்சிருச்சு, நாடே கடத்திட்டானுங்க ரெஃப்யூஜின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள போராடி மீட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. ஓகே. இது அந்த லேடிக்கு நடந்தது. அந்த பையனுக்கு நடந்தது என்னென்னா, அந்த பையன் பெட்டில் படுத்துவனது கிடையாது, ஸ்கூலுக்கு போனது கிடையாது. அந்த பையனுக்கு நார்வேன்ற நாட்டில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு அவனை படிக்க வச்சு அதோட ஹையஸ்ட்டாக நான் என்ன பார்த்தேன்னா மார்வல் காமிக்ஸ் அந்த இதில் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் பண்ணுற பொம்மை படம்லாம் அதில் ஒரு படத்தில் அந்த பையனை நடிக்க வச்சுருக்கானுங்க. இன்னும் ஆர்ட்டில் ரிலேட்டடாக எப்படி மூவ் பண்ணலாம், ஆக்டராக எப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது என்னென்னா, அந்த லேடி டேரக்டர் இருக்காங்க பற்றி, விமன் டேரக்டர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில் தான் அந்த லெபனான் நாட்டில் பல மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமா முடிஞ்ச அளவுக்கான வாய்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கி அந்த அமைப்பு மூலமாக ரொம்ப கஷ்டப்படுற இந்த மாதிரி மக்களுக்காக சட்டத்தை அணுகி அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து முறையாக வாழ்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ யோசிச்சு பாரு, நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது 100 கோடி 500 கோடி 1000 கோடி அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நான் ஈவன் இந்த மாதிரி படம் கூட கம்பேர் பண்ணி பாரு நீங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி சினிமாஸே பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சினிமாவோட பவர்ஃபுல் வேல்யூ ஒன்று இருக்குது பாரு, அது தெரியாமல் போயிடுது பாரு. ஏன்னா அந்த டேரக்டர் நினச்சிருந்தாங்கன்னா படமாக எடுத்துட்டாங்க, படத்தில் நடித்தவங்களுக்கும் சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த பையன் வேறு நாட்டுக்கு போயிட்டான், ஸ்டே பண்ணிட்டான், நல்லா படிக்கிறான், இப்போது அந்த லேடியும் ஓகே ஃபேமிலியோட ரீயூனைட் ஆகிட்டாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா ஒன்று பண்ணுறாங்க பாரு, அந்த ஒரு பொறுப்பில் வந்திருக்கு பார்த்தியா. ஸோ இது மேண்டட்டரி கிடையாது, பட் இவங்க பண்ணியிருக்காங்க பாரு. நான் படமாக எடுக்கிறதோட நிப்பாட்டாமல் படமாக எடுத்தேன், அது வழியை உனக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்கவங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்கவே பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. ஓகே, அவனுங்களையும் நான் தூக்கி கொண்டு வந்து திரும்ப இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மற்ற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி கண்ட்ரீஸில் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்.
இப்போ நம்மள மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படின்னா நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், ஒரு என்ஜிஓ பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும் நம்ம ஊரில். அதுவுமே எனக்கு சந்தேகம்தான். இப்போது அந்த ஆண்டவன் கட்டளை யோசிச்சுப்பார். இப்போ ஆண்டவன் கட்டளை படத்தில் இதே மாதிரி தான் ஒரு டைலாக் வரும், தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கேருந்து வந்துட்டாருன்னா ஒரு ஈழத்துலேருந்து வந்து ஒரு தமிழராக இருப்பார். இப்போ அதே நிலைமை தான் இங்கேயும் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அதை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுமே டவுட்டான விஷயந்தான். நமக்குமே நிறைய சென்சார் தடைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்ப. ஸோ வந்து இந்த கப்பர்நாம் அப்படின்ற படம் வந்துட்டு நீ உனக்கு டைம் இருக்கப்போ போய் பாரு. பார்த்தேன்னா ஒரு பெயின் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் உனக்கு எப்போ ரிலீஃப் ஆகும் அப்படின்னா, சே இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த பையனை ஜெயிலுக்குள்ளே போகிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. கடைசியாக அவனோட பாஸ்போர்ட்டுக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகேவா? ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஓகே நீ பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ கொடு அப்படின்றப்ப அவன் கடைசி அந்த படத்தில் சிரிப்பான். அந்த படத்தில் வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. கடைசி அவன் இடத்துல சிரிப்பான். அந்த பையனோட சிரிப்போடு அந்த படம் முடியும். இது முடித்ததுக்கப்புறமா நான் தேடி பார்த்தேன், என்னடா இவ்வளோ சூப்பராக படம் எடுத்துருக்காங்க என்னடா பார்க்குறப்ப அந்த சந்தோஷம் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஓகே, அந்த படத்துக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சு, அந்த பையனுக்கு உண்மையிலேயே வந்து பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற பார்க்குறப்ப வந்துட்டு அந்த சினிமா அப்படிங்கிறதோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இது இருக்குது பாரு. அது அப்புறம் இந்த டேரக்டர்கிட்ட நான் ரொம்ப ஆச்சரியம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க மூவி மேக்கிங்கை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கோவிட் டயத்தில் ஓகே ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க. கோவிட் டயத்தில் ஃபுல்லாக லாக்டவுன் இருந்திருக்கு. அப்படின்னா மேட் இன் ஹோம்னு நினைக்கிறேன், அவங்களோட குழந்தைய வச்சே ஒரு படம் எடுத்திருக்காங்க. மேட் இன் ஹோம்னு அவங்களோட குழந்தைய வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓகே சரி, இதை பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு டேய் மேட் இன் ஹோம் யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த டைரக்டர் பற்றின எடுத்த மிச்ச படங்களையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றியும் அடுத்தடுத்து பேசலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எஸ், உன்னோட தாட்ஸ்? ஸோ என்னோடய தாட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இது மோர் தென் அ மூவி. இது வந்துட்டு ஒரு சோஷியலாக எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க ஒரு டைரக்டரு. அது எப்படி அவன் படத்தோடு நிறுத்தாமல் இந்த ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இந்தளவு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது மற்ற டேரக்டரும் பண்ணலாம். சில டேரக்டரில் பேர்லாம் சொல்ல முடியாது. மைண்டு சரியில்லாத ஒரு ஆளுங்க போய் அந்த படத்தை பார்க்குறாங்க, வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி படத்தை போய் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் மேபி இன்னும் வந்துட்டு மைண்டு சரியில்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் சொல்லுது. பட் அந்த படத்தை பார்த்து நல்ல படத்தை பார்த்து மைண்டு இன்னும் சரியில்லாமல் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில படம்லாம் கமர்ஷியலி ஃபோக்கஸ்டாக எடுக்கிற படத்தை போய் பார்த்துட்டு மன உளைச்சல் பண உளைச்சல் இதுக்கெல்லாம் பதில் இந்த மாதிரி மன உளைச்சல் இன்னும் ஜாஸ்தியானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. இன்னொரு வெர்ஷன் இருக்குது என்னென்னா, இந்த மன உளைச்சலோட இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான படத்தை பார்க்குறப்ப வந்துட்டு கம்பேரிஷன் தான் அவன் லைஃபே போயிட்டுருக்கும். ஓகே, என்கிட்ட கார் இல்லை, அவங்ககிட்ட கார் இருக்குது, இப்படி கம்பேரிஷன் தான் மனித மூளையே வேலை செய்யும் எப்பயுமே. பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு டேய் எப்பா என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எனக்கு எனக்கு என் மேனேஜர் திட்டான், என்ன வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, இன்னும் காருக்கு இந்த இது ஓட்டணும் பஞ்சர் ஓட்டணும். ஸோ நம்மளோட கஷ்டங்கள்னு ஒரு மார்ஜின் இருக்குல்ல, அந்த மார்ஜின் வந்து பெரிய மார்ஜின். ஸோ நிறைய பேரோட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறப்போ வந்துட்டு ஓகே நம்ம லைஃப்பை நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஓகே அங்கே ஒருத்தவே வந்துட்டு இல்லை நானாச்சும் பரவாயில்ல சைக்கிளில் லைட் இல்லாமல் தான் ஒரு சைக்கிளே வரேன் அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம டவுனாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை விட இன்னும் இல்லாதவன் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி நம்ம பெட்டர்மெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். தவிர அதை நினச்சி நமக்கு மேலே இருக்கிறான், கார் வச்சுருக்கான், ஃப்ளைட் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான்னு நினச்சி வருத்தப்படுறத வச்சு ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு கீழே இருக்க நம்ம ஏதோ சம்வாட் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அவங்களோட அப்படின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு கப்பர்நாம் அப்படிங்கிற படத்தை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஒரு பேட் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட பாருங்கள். இல்லை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், ரியல் லைஃப் மூவி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு மஸ்ட் வாட்ச் மூவி, கண்டிப்பாக போய் பாருங்கள்.